இந்த வாராகி யார் என்பது 100% நிரூபிப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ விரும்பிய ஒருவரின் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய். உன் வெற்றியின் பதிலை கொடுத்துவிட்டு நம்பிக்கைக்கான தருணத்திற்காக காத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உனக்கு வெற்றியே தருவதற்காக இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கும்போது கஷ்டம் வந்து விட்டது, கவலை வந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டு இருக்காது. அந்த கஷ்டத்திலும் கவலையிலும் இந்த தாயை மட்டும் முழுமையாக சரணாகதி அடைந்து பார். எனக்கு உன்னை தவிர வேறு யார் இருக்கின்றால், எனக்கு உன்னை தவிர தாயாக யாரால் இருக்க முடியும் என்று என்னிடத்தில் நீ முழுவதுமாக உன் வாழ்க்கையின் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு செல். சர்வ நிச்சயமாக உனக்கு வேண்டிய நலனை தருவது இந்த தாயை தவிர வேறு யாராலும் தர முடியாது. இருட்டை கண்டு பயந்து கொண்டே இருந்தால் நாம் நிம்மதியாக தூங்க முடியாது அல்லவா? அதனால தான் சொல்கிறேன், உழைப்பதற்கு பயந்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையின் வளர முடியாது. கஷ்டத்தை கண்டு பயந்து கொண்டே இருந்தால் சந்தோஷமாக வாழ முடியாது. இதை உணர்ந்து தான் வாழ வேண்டும். வாழ்க்கை ஒரு முறைதான் கிடைக்கின்றது. அந்த வாழ்க்கையை நாம் முன்னேற்றத்தின் பாதைக்கு அழைத்து சென்று விட்டால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் இருக்கின்ற தடைகளையும் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற வெற்றியையும் நாம் அங்கு பெறுவதற்கான நிலையை அடைந்து விடலாம். தடைகளை உடத்தெறிந்து விட்டு நமக்கான பயணத்தில் நாம் யாரென்ற ஒன்றை தெளிவு பெற செய்வதற்கு இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றி தங்கமே யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? ஒவ்வொரு நொடியிலும் உனக்கான பயணத்தை தொடர்வதற்குள்ளதாகவே எவ்வளவு பெரிய சர்ச்சைகளும் சண்டைகளும் வந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் நான் யார் என்பதை சில சமயத்தில் நானே மறந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உன் மனதில் அங்கு மிக கடினமான பாதையை இங்கு கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். இங்கு வாழ்க்கையின் சுழல் சக்கரத்தில்தான் எல்லோரும் சுழன்று கொண்டு இருக்கின்றோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் மனதில் இருக்கின்ற வழிகளை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. உனக்கான முடிவை தருவதற்குத்தான் இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கின்றேனே. அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன் மனம் என்னும் ஒன்றில் தெளிவாக என்னை நிலைநிறுத்தி கொண்டாலே போதும். உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு உன் தாயை தவிர இங்கு வேறு யாரால் முடியும்? அனுதினமும் கடப்பதே பெரிதாக ஒன்று இருக்கின்றதே, யுகம் போல் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். வெற்றி கிடைப்பது அரிதம் என்று உன் தயக்கத்தை மட்டுமே அங்கு முன்னிறுத்தி சென்று கொண்டு இருக்கின்றாய். ஆனால் இப்பொழுது அந்த தயக்கத்தை தாண்டி நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்று தெரிந்துவிட்ட பிறகும் எதற்காக தங்கமே மனதில் பதற்றத்தை வளர்த்து கொண்டு இருக்கின்றாய்? துணிந்தவர் இறை நாட்டத்தால் அங்கு தோற்பதே கிடையாது அல்லவா? அதன் பிறகும் ஏன் என்னை கரம் பிடிப்பதில் இவ்வளவு தயக்கம் காட்டிக் கொண்டு இருக்கின்றாய்? ஒவ்வொரு தருணமும் உனக்கு நான் வழிகாட்டி கொண்டு தானே இருக்கின்றேன். ஒவ்வொரு விஷயமாக செய்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றி எது நினைத்து இங்கு வருத்தப்படுகிறாய்? நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன் மனம் குளிரும்படியான நல்ல முடிவைத்தான் இறுதியில் பெறப்போகிறாய். அதன் இறுதிக்கான வேலைகளில் இறங்கிவிட்டேன். இறுதி கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் எதை நினைத்தும் நீ இங்கு வருந்தவே வேண்டாம். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ எதற்காகவும் அச்சம் கொள்ளாதே. உண்மையான உறவை உன்னிடத்தில் ஒப்படைப்பதை தவிர இங்கு வேறு என்ன வேலை இருக்க போகிறது? உயிர் மூச்சான உறவை உன்னிடத்தில் ஒப்படைப்பதை தவிர உன்னை விட்டு விலகியவர்களை பற்றியெல்லாம் மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. கவலை அடைய வேண்டாம். விலகி அந்த உறவு நம்மை உண்மையில் வந்து நேசித்திருந்தால் நிச்சயம் விலகி இருக்க மாட்டாரே என்று உன் மனதிற்குள் அச்சமும் பயமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதுவும் உண்மைதான். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு எல்லைக்கு மேல் நமக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இங்கு யாருமே இல்லையே என்று எண்ணிக்கொண்டுதான் இருக்கும். நல்லதை மட்டுமே எடுத்துக்கொண்டு இரு. நல்ல முடிவுகளை மட்டுமே உன் கையகப்படுத்திக்கொள். அதற்கான முடிவுகளில் நீ தெளிவாக இரு. எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டும், நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் முதலில் உனக்கு நடக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இரு. நமக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது என்று நம்பிக்கை கொள். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே.
கொள்ளாதே. யாருக்காக தங்கமே இங்கு யோசித்து கொண்டிருக்கின்றாய்? யாருக்காக தங்கமே இங்கு உன் முடிவை மாற்றிக்கொண்டு இருக்கின்றாய்? உன்னுடைய செயலில் நேர்மையும் என்னுன் மீது கொண்ட நம்பிக்கையும் பக்தியும் சிரத்தையும் இருக்குமானால் நிச்சயமாக நீ எடுத்துக்கொண்ட வெற்றியை நான் உனக்கு தருவது உறுதியாகத்தான் போகிறது. மனதிலே தெளிவாக என்னை வைத்து கொள்ளும் போது எந்த ஒரு செயலுக்கும் நீ அச்சப்பட்டு கொண்டு இருக்காதே. இங்கு போகின்ற இடத்தில் எல்லாம் தடைகள் மட்டும்தான் வருகின்றது தாயே. நான் அதை என்ன செய்வது எது செய்வது என்று தானே நினைத்து கொண்டு இருக்கின்றாய். தடைகளை தாண்டித்தான் ஆக வேண்டும். அதை போராட்டத்தின் வழியில்தான் பெற வேண்டும் என்றால் அதில் போராடுவது ஒன்றும் தவறில்லை. யாருமில்லையே, இங்கு முந்தி இருந்தவர்கள் கூட எனக்கான வாழ்க்கையில் ஆறுதல் சொல்வதற்கு யாருமில்லையே என்று எண்ணிக்கொள்ளாதே. முந்தி இருந்தவர்களை பற்றி எப்போதும் யோசிக்காதே. கடந்து வந்த பாதையை நீ அங்கு நினைத்து கொண்டு வருந்தாதே. இனி வருகின்ற பாதையை எதிர்கொள்வதற்கு எதிர்நீச்சல் போட்டு போராடித்தான் ஆக வேண்டும் என்று நினைத்து விட்டால் அந்த பாதையை எதிர்நீச்சல் போட்டு போராடி கொண்டே இரு. உன் மனதிற்குள் இருப்பதை நான் சொல்லிவிட்டேன். உனக்கான வெற்றியை நான் தந்து விட்டேன். இனியும் சற்றும் நீ எது நினைத்தும் உன் மனம் அருந்தி கொண்டு இருக்காதே. கவலைப்படாதே. உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் கலங்கி கொண்டு இருக்காதே. இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று நினைப்பதை விட எதை என் தாய் என்னை நம்பி தந்திருக்கின்றாளோ அதில் நான் உண்மையாகவும் உறுதியாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நம்பிக்கை கொள். உன் வாழ்க்கையில் எது நடக்கும் என்று நான் சொன்னது படித்தானே இத்தனை காலமாக நடந்து கொண்டு இருக்கின்றது. அதன் பிறகும் எதற்காக தங்கமே மற்றவர்கள் சொன்ன வார்த்தையை உன்னை அறியாமலே உன் மனதிற்குள் அங்கு ஏற்றுக்கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான முடிவை நல்லதாக்கி தர வந்து இருக்கும் போது நீ எந்த ஒரு செயலையும் உறுதியாக தெளிவுபடுத்திக்கொள். இதுதான் வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும்போது அதுதான் உன் வாழ்க்கையாக மாறப்போகும் தருணத்தை எட்டி இருக்கின்றது. நீ நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தில் நான் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எனக்கு இது வேண்டும் என்று நீ விடாப்பிடியாக அதில் விடாமுயற்சியோடு செயல்படு. நீ எடுத்து வைத்த பாதை எடுத்து வைத்ததாகவே இருந்துவிட்டு போகட்டும். என் பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை சுற்றி எத்தனை முறை சூழ்ந்து கொண்டாலும் அத்தனை தடவையிலும் உன் தாய் உனக்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவாக இரு. உன்னை சுற்றி நடக்கும் அந்த மாய வலையை உடைத்தெறிந்து விட்டு உன் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு உன்னுள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை தூக்கி எறிந்து விட்டு இப்பொழுது உனக்கான முடிவை நல்லதொரு முடிவாக தருவதற்கு இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தம் கொள்ளாதே. நீ எதை நினைத்தும் காயம் கொள்ளாதே. வருகின்ற காலங்களில் என்னை மட்டுமே நினைவில் கொள். வெற்றியை தருவதற்கு இந்த தாயே வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்திக்காதே. மனதில் காயப்படுத்துகின்ற விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு என்று தானே சொல்கிறேன். அதன் பிறகும் எதற்காக தங்கமே உன் மனதிற்குள் வலி தாங்க முடியாமல் எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்து நான் பின்னோக்கியே சென்று விடுகிறேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயங்கள் என்பதே உனக்கு வேண்டவே வேண்டாம். ஏனென்றால் அதை நடத்துவது இந்த தாயாக இருக்கும் போது எப்போதுமே என் பிள்ளைக்கு நல்லதை தானே செய்வேன். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை தானே. அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன் மன நிம்மதியோடு நீ இருக்கின்ற தருணத்தை மட்டுமே பெற்றுக்கொள். நடக்க இருக்கின்ற காரியத்தில் என்னானாலும் சரி என் தாய் என்னை பற்றியது தான் என்பதில் தெளிவாக இரு. இந்த வாராகி இருக்கும் போது உனக்கு மாற்றங்களை நினைத்து அதை நீ பயந்து கொள்ளாதே. வரவேற்க மட்டும் தயாராக இரு. எப்படியாயினும் சரி என் தாய் என் கையை பிடித்ததிலிருந்து விடப்போவதே கிடையாது. அவள் என்னுள்ளே இருந்து எனக்கான வழியை நடத்தி கொண்டு இருக்கும் போது அவள் தருகின்ற முடிவு நல்லதாகத்தான் இருக்கும் என்பதில் உறுதியாக இரு. வெற்றி வாகி சூடும் தருணத்தை என் பிள்ளைகள் பெற்றுவிட்ட போதிலும் எதற்காக தங்க பிள்ளையே
உன் மனதிற்குள் எதையோ நினைக்கின்றாய். இந்த தாய் வாராகி வாராகி வந்து இருக்கும்போது நீ எதிர்பார்த்து காத்திருக்கின்ற விஷயத்தில் உனக்கு நல்லதொரு முடிவைத்தான் தர வந்திருக்கின்றேன். இனி நீ நினைத்ததை நான் பலிக்கச் செய்வேன் என் தங்கமே. ஓம் வராகி தாயே போற்றி.